ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் குரு பகவான் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. செல்ல பிள்ளையே, நான் உன் கைகளை இறுக பற்றி விட்டேன். நீ நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படிக்கட்டில் மட்டும் ஏறு. உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி கூட்டிச் செல்வேன். உன்னுடைய வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடு. தன்னம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். இனி எதற்காகவும் கலங்காது என் தங்கமே. நீ வயதுக்கு மீறிய வேதனைகளையும் கவலைகளையும் அனுபவித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. இதற்கு மேல் உன்னுடைய அப்பா நான் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். உன்னுடைய கவலைகளை போக்கத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். தேவையில்லாமல் உன்னுடைய மனதை போட்டு நீ வருத்தி கொள்ளாதே என் பிள்ளையே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். தன் சிந்தனையில் தெளிவுள்ள ஒருவனுக்கு அச்சம் என்பதே இல்லை. உலகத்திலேயே வலிமை மிக்கது நம்பிக்கை. இதை அடைவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் உடைய சில நொடிகள் போதும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். வாழ்க்கையை புரிந்து கொள்வாய். குழந்தையே, அதிகமாக நல்லவனாக இருக்க நினைக்காதே என் செல்லமே. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நீ கடந்து வந்த பாதையையும் நான் அறிவேன். பழையன எல்லாம் ஒளிந்தன, புதியன எல்லாம் பிறக்கப் போகிறது. ஒரு புதிய சூழலுக்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ளும் கட்டாயம் உனக்கு இருக்கிறது. அதை பற்றி சொல்லவே உன் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காமை, தான் சொல்வதே சரி என்று நினைத்தல், பிறருக்கு இடம் கொடுத்தல், மூன்றாம் நபரை நம்முடைய பிரச்சனைகளுக்கு இடையில் கொண்டு வருதல், இவைகளால் தானே பிரச்சனைகள் வருகின்றன. எப்பொழுதுமே பிறரால் தானே, பிறருக்காகத்தானே சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன. இந்த சண்டை சச்சரவுகள் சின்னதாக இருந்தால் அன்பு நீடிக்கும். பெரியதாக தோன்றிவிட்டால் வெறுப்பு தோன்றிவிடும். இதை யாருமே உணர்ந்து கொள்வதில்லை. சரி, இப்பொழுது உன்னுடைய பிரிவிற்கு ஒரு முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? என்னவெல்லாம் நடந்தன? என்ன அவமானங்களை எல்லாம் சந்தித்தாய் என்று நீ யோசனையே செய்யாதே. ஒரு உறுதியான காரணம் இல்லாமல் எந்த ஒரு பிரிவும் இங்கு நடப்பதில்லை. அதை தொடர்ந்தே உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்திருக்கின்றன என்பதை எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அதனால் உன்னுடைய தவறை மனதார உணர்ந்து உன்னுடைய கடவுளிடம் மனதார மன்னிப்பு கேள். உன்னுடைய பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, அவர் மீது தவறு இருந்தாலும் சரி, அந்த தவறிற்கு நான் தான் காரணம் என்று முன்வந்து மன்னிப்பு கோரி முற்றிலுமாக நான் உணர்ந்து விட்டேன். இதற்கு மேல் எந்த தவறுதலும் பிரிவுகளும் வேண்டாம் என்று அவர்களிடம் சொல். இவ்வாறு நீ பேசும் பொழுது இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிலிருந்து வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை பிரிந்ததற்காக அவர்கள் மனம் திருந்தி வருந்துவார்கள். இந்த நிகழ்வு உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கும். இது போன்ற விட்டு கொடுத்தல் இல்லாததால் தான் சில உறவுகள் முறிந்து விடுகின்றன. எனவே அனுசரித்து செல்ல கற்றுக்கொள். பிரிந்து செல்பவர்கள் ஒன்று சேரும் காலம் இது. இந்த வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்திக் கொள். எந்த கர்வமும், எந்த ஆணவமும், எந்த தற்பெருமையும் இல்லாமல் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் திறந்து பேசு. பிரிவதற்கான காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் நீயாக இருக்கட்டும். எதை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டாலும் அதை என்னிடம் சொல்லிவிட்டு செய். அதில் உனக்கு நிச்சயம் ஜெயமாகும். உன்னுடைய பிரிவை ஒன்று சேர்க்கும் உன்னுடைய அப்பா என்றுமே உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னுடனேதான் இருப்பேன். அதனால் தைரியமாக நீ சென்று போய் பேசு. மனம் திறந்து பேசு. மனம் திறந்து பேசினாலே எந்த ஒரு பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும்.
உனக்கான அனைத்து மன கஷ்டங்களும் நீங்கிவிடும். மீண்டும் சென்று யார் தவறு செய்தார்கள் என்று பேசுவதை விட இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி சேர்ந்து செய்ய வேண்டும், எவ்வாறு விட்டு கொடுத்து போக வேண்டும், எவ்வாறு அனுசரித்து செல்ல வேண்டும் என்று பேசுவதுதான் மிகச்சிறந்தது. இதுவே மீண்டும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான வழியாகும். இல்லையே, கவலை இல்லாமல் இரு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள். இப்பொழுது உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ, அதிமுக்கியமான தேவையோ அதில் மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இது என்னுடைய உறுதியான வாக்கு. இதில் நீ சந்தேகம் கொள்ளாதே. ஆனால் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வரை நீ சற்று பொறுமை காத்திட வேண்டும். நீ என்னை மனதார நினைத்து கொண்டு அப்பா என்று அழைத்தாலே சிறு குழந்தை போல ஓடி வந்து நான் உன் பக்கத்தில் அமர்வேன். ஆனால் நான் உன் கண்களுக்கு தெரியாததால் உன்னை விட்டு விலகி வெகு தூரத்தில் இருப்பது போல் நீ உணர்கிறாய். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் என் தங்கமே. இவ்வளவு நாட்களாக உன் மனதை கவலைப்படுத்திய விஷயங்களையும் உன் மனதை கஷ்டப்படுத்திய விஷயங்களும் எல்லாமே முடிந்து உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை சுகமாக மாறப்போகிறது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களுக்கு நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்ல போகிறது. நீ விரும்பும் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகிறாய். உன்னுடைய பழைய கணக்குகளை எல்லாம் ஒரு வழியாக முடித்து வைத்து கொண்டு வந்து விட்டாய்தானே. இப்பொழுது நீ வாழப்போகிற உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு புதிய கணக்கு மட்டுமே இருக்கும்படி உனக்கான நல்ல செயல்களை செய்து கொண்டு என்னை வணங்கி கொண்டு நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையாக நான் உன்னை நினைப்பதால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். இன்பம் நிறைந்த இந்த கலியுக வாழ்வில் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் அதற்காக நீ கலங்க வேண்டாம். என் அப்பா என்னுடன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று அனைத்தையும் கடந்து போய்கொண்டே இரு. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக நான் மாற்றுவேன். என் மீது நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? எனது இந்த மங்களகரமான வார்த்தையை நீ நினைத்ததையே உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். அதற்கு பிறகு நான் கொடுக்கக்கூடிய செல்வ வளங்களை நீ பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் எந்த ஆணவமும் கர்வமும் இல்லாமல் எல்லோருக்கும் உன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு நல்ல எண்ணத்தோடும் நேர்மையான குணத்தோடும் தைரியத்துடனும் வைராகியத்துடனும் வாழ ஆரம்பி. துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. என்னை கைகூப்பி வணங்கி முழுமையாக என்னையே நம்பி வாழும் உனக்கு உன் எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையப் போகிறது. உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் புது வாழ்க்கையையும் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி.